மக்களின் பங்களிப்பை முதன்மையாக கொண்டிருக்கும் மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கு இன்றியமையாததாக கருதப்படும் லோக் ஆயுக்தா நீதி அமைப்பு குறித்து. அதாவது தென்னிந்திய மாநிலங்களில் தமிழகத்தை தவிர்த்து ஏனைய அனைத்து மாநிலங்களிலும் லோக் ஆயுக்தா சட்டம் இருக்கிறது. இந்திய அளவில் ஏறத்தாழ 18 மாநிலங்களில் சட்டம் இருக்கிறது. எத்தனை மாநிலங்களில் சட்டத்தின் தொடர்ச்சியாக லோக் ஆயுக்தா அமைக்கப்பட்டு அது சிறப்பாகவும் செயல்படுகின்றன என்பது கேள்விக்குறி. ஆனால் 1/1/2014 முதல் சரியாக ஓராண்டுக்கு முன்பிருந்து மத்தியில் லோக்பால் சட்டம் அமலுக்கு வந்த பின்னும் தமிழகத்தில் சட்டசபையில் அதற்கான சட்டம் கூட இயற்றப்படாமல் இருக்கிறது. தமிழகத்திற்கு லோக் ஆயுக்தாவின் தேவை என்ன என்பது குறித்து இன்று விவாதிக்கலாம். பங்கேற்போர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு காசிநாத பாரதி விரைவில் இணைவார். சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு செந்தில் ஆறுமுகம் மற்றும் நெல்லை அரங்கிலிருந்து நேயர்கள் வாசுகி மற்றும் ஆனந்த் பாபு, திருச்சி அரங்கிலிருந்து நேயர்கள் அண்ணாதுரை மற்றும் கராத்தே முத்துக்குமார், மதுரை அரங்கிலிருந்து நேயர்கள் பூபதிராஜ் மற்றும் அரவிந்தன் ஆகியோர். அனைவருக்கும் வணக்கம். திரு செந்தில் ஆறுமுகம், ஏதோ இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேனே தவிர இந்த நீதிமன்றத்துக்கு லோக் ஆயுக்தாவுக்கு என்ன பெரிய வேறுபாடுன்றது என்னை போன்ற பாமரர்களுக்கு பெரிதாக தெரியல. அப்படி என்ன வேறுபாடு பெருசா இருக்கு இது ரெண்டுக்கும்? அதாவது ஊழலை ஒழிப்பதற்காக, ஊழல் செய்பவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதற்காக தனிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இங்க இந்தியாவில் இல்ல. அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய கீழ்மட்ட அரசு அதிகாரிகள் வந்து பிடிபட்டார்கள் அப்படின்னு அடிக்கடி பத்திரிகையில் செய்து வருது. ஆனா 50 கோடி 100 கோடி ஊழல் செய்கிற உயர்மட்ட அரசியல்வாதிகள், உயர்மட்ட அதிகாரிகள், இவங்களை தண்டிக்கிறதுக்கு நாட்டுல சட்டமே இல்லை. ஒரு நாட்டுல வந்து முதலமைச்சர் வந்து தப்பு செய்ய மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்னைக்கு தண்டிக்கப்பட்ட மாநிலம் தமிழகம். அப்படி வந்து முதலமைச்சர் ஒரு ஊழல் செய்யறப்ப வந்து அவர் கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. இது வந்து 1900 இதோ இப்போ லோக் ஆயுக்தாங்கிறது இப்ப வந்தது இல்ல, 1966ல மொரார்ஜி தேசாய் வந்து இதை முன்வைத்தார். இன்னைக்கு வந்து 50 ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த நிலை வருவதற்கு. அப்படி ஒருத்தர் பெருசா 100 கோடி ஊழல் செஞ்சாங்கன்னா நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க போறோம். இன்றைக்கு நடப்பது மாதிரி நடக்க போகுதே, வேற இதுக்கு என்ன அவசியம் இல்ல. இது வந்து என்னன்னா, இது முறையாக நீதி பரிபாலனை செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எந்த நடைமுறைகளும் இல்லை. இப்ப நீங்க முதலமைச்சர் மேலேயோ அல்லது அமைச்சர் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில கொண்டு போய் புகார் கொடுத்தீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர்கள் வந்து ஒரு அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது வந்து தனிப்பட்ட நடுநிலையான அமைப்புங்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப தேர்தல் ஆணையம் இருக்குது, அது நடுநிலையான அமைப்பு தேர்தலை நடத்துவதற்கு. அதே போல ஊழலை ஒழிப்பதற்காக நடுநிலையாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து காசோலை மோசடியிலிருந்து, கொலை வழக்கிலிருந்து, குற்ற வழக்கிலிருந்து எல்லா வழக்குகளும் குமிந்து இருக்கக்கூடிய இடம். ஊழலுக்காக குறிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து லோக் ஆயுக்தாங்க. சரிதான அந்த விளக்கம்? அதாவது ஐநா சபை வந்து ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த காலகட்டத்தில் 1966ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஃபார்ம்ஸ் கமிஷன் ஒரு கமிட்டி அமைத்தது. அந்த கமிஷனுடைய பரிந்துரை தான் இந்த லோக்பால் அல்லது லோக் ஆயுக்தா என்ற அமைப்புகளை அமைக்க வேண்டும் என்று கூறியது. அப்பொழுது 1966இல் போடப்பட்ட தீர்மானத்தை லோக்பால் என்ற ஒரு அமைப்பை அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் போராட வேண்டியது இருந்தது. 2014 ஜனவரி 16 அன்று தான் லோக்பால் மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசு கையொப்ப நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இடையில இன்னும் 2 கமிஷன் 2002-7 அதே பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த லோக் ஆயுக்தா என்பது பல்வேறு மாநிலங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் தமிழகம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு அமைக்கப்படவில்லை. அதாவது ஸ்காண்டினேவியன் நாடுகளில் இருக்கக்கூடிய ஆம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பை ஒட்டி வரக்கூடியது. ஒரு காலகட்டத்தில் அரசர் தவறு இழைக்க மாட்டான், கிங் கேன் டு நோ ராங் என்று சொல்வார்கள். அரசு ஊழியர்களையோ அரசனையோ எதிர்த்து எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. அந்த முறை மாற்றப்பட்டு ஜனநாயக மாண்புகள் வந்த பிறகு அரசின் மீதும் வழக்கு தொடுக்கலாம் என்ற நிலை வந்த பிறகுதான் அரசு ஊழியர்கள் தவறு இழைத்தாலும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று தனியாக நீதிமன்றங்கள் இருந்தன. அவர்கள் தனி கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த கருத்தின் அடிப்படையில் நீங்க எழுப்புனீங்க நீதிமன்றத்திற்கும் இதற்கென்ன வேறுபாடு என்று. நமது நீதிமன்றங்கள் அனைத்து அமைப்புகளும் ஒரு காவல்துறை போடக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில் இருக்கின்றன. காவல்துறை என்பது அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது. ஆனால் இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அவற்றின் கீழ் இயங்கக்கூடிய அந்த புலனாய்வு அமைப்பு என்பது காவல்துறையாக இருந்தாலும் அந்த அமைப்பினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்களால்
தனித்து சுதந்திரமா எங்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. நமது தென் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் 1983ஆம் ஆண்டே இந்த லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்ட இயங்கிக் கொண்டிருக்கிறது. அண்டை மாநில கர்நாடகத்திலும் இருக்கின்றது. ஆனால் அங்கெல்லாம் ஊழல் இல்லையா என்று கேட்கலாம். ஆனால் ஊழல் இருக்கின்றது. அந்த ஊழல் ஒரு கட்டுப்பில் இருப்பதாக பொதுமக்கள் நம்ப தொடங்கி விட்டார்கள். ஏனென்று கேட்டால் தவறிழைப்பவர்கள் யாரெல்லாம் வராங்க கேட்டீங்கன்னா, முதல்வரில் இருந்து கடைநிலை ஊழியர் வரை தவறிழைத்தால் அவர்கள் புகாரின் பேரிலோ அல்லது சோமோட்டோ என்று சொல்லக்கூடிய தாமாக முன்வந்து அந்த வழக்கை விசாரித்து ஊடகங்களிலோ அல்லது பத்திரிகையிலோ வந்தால் அவற்றை அந்த லோக் ஆயுக்தா விசாரிக்கலாம். லோக் ஆயுக்தா என்பது ஒரு வடமொழி சொல்லாக இருந்தால் கூட அந்த ஒரு நீதி அமைப்பை கொண்டது. அதனுடைய தலைவராக மாநில ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியை நியமிக்கின்றார்கள். அதனுடைய அமைப்புகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்திலே. அதற்காக இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு அமைப்பு இருக்கின்றது. அந்த புலனாய்வு அந்த லோக் ஆயுக்தாவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கின்றது. லோக் ஆயுக்தா மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் உப லோக் ஆயுக்தா என்ற ஒரு அமைப்பும் அந்த சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது, அந்த மாவட்ட நீதிபதிகள் அடிப்படையில். ஆக என்ன வேறுபாடு என்றால், நீதிமன்றத்தில் நண்பர் சொன்னது போல பல்வேறு வழக்குகள் கையாளப்படும் சூழலில் ஊழல் என்பது இந்த நாட்டை பிடித்திருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய். அந்த புற்றுநோயை கலைந்தெறிய வேண்டும் என்றால் விரைவாக விசாரித்து தண்டனை கொடுக்க வேண்டும். ஊழல் வழக்குகளை பார்த்திருக்கோம். 18 ஆண்டுகள் இழுத்தடித்து இன்றும் நடக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த தமிழகத்திற்கு இது அத்தியாவசியமான தேவையாக நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமா நினைக்கிறோம். அதாவது அதிமுக ஆட்சியில திமுக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த லோக் ஆயுக்தா 1966ஆம் ஆண்டு வரும்போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 1967ஆம் ஆண்டிலிருந்து 76ஆம் ஆண்டு வரை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே 1973ஆம் ஆண்டு தமிழ்நாடு பப்ளிக் மேன் கிரிமினல் மிஸ்கான்டக்ட் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை தலைவர் கலைஞர்கள் கொண்டு வந்தார். பொது அரசு ஊழியர்கள் அவர்கள் பதவி காலத்திலே தவறு இழைத்தால் அவர்களிருந்து நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டம் அதை கொண்டு வந்தார். அந்த சட்டம் 74ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. அந்த 70 திருத்தப்பட்டதிலே முதலமைச்சர் கூட அதில் கொண்டு வரப்பட்டார். ஆக லோக் ஆயுக்தா இருந்தது வேற பெயர்ல இருந்ததுன்னு சொல்ல வரீங்க. லோக் ஆயுக்தா முன்னோடியாக ஒரு சட்டம் தமிழகத்தில் இருந்தது. பொது ஊழியர்கள் தவறு இழைத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டமே கொண்டு வரப்பட்ட நடைமுறையில் இருந்தது. அதுவும் பாராட்டுக்குரியது. நிச்சயமாக மகிழ்ச்சி. ஆனால் ஏறத்தாழ ஒரு 18 மாநிலங்களில் லோக் ஆயுக்தா என்ற சட்டமே நிறைவேற்றப்பட்ட பொழுது தமிழகத்தில் மட்டும் அது ஏன் இல்லை? தமிழகத்தில் ஏன் இல்லை என்றால் மக்களுடைய கருத்து உருவாக்கம் வரவில்லை. இந்த லோக்பால் மசோதா மத்தியிலே நிறைவேற்றப்படாத ஒரு காலகட்டத்தில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்ட அது கருத்து வேறுபாடு இருந்த பொழுது அந்த லோக்பால் மசோதாவால் மாநில அரசினுடைய உரிமைகள் பாதிக்கப்பட வேண்டும் என்று தமிழகத்தினுடைய கட்சிகள் அச்சப்பட்டதால் இந்த லோக் ஆயுக்தா கொண்டு வருவது தாமதம் ஏற்பட்டது. ஆனால் காலத்தின் கட்டாயம் லோக் ஆயுக்தா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக தமிழகத்துக்கு மாநிலத்தின் உரிமைகள் பாதிக்கப்படும் சூழல் இருந்ததுன்னு சொன்னீங்க. உங்க மாற்று கருத்து கட்டாயம் கிடையாது. மக்கள் எழுச்சியின் மக்கள் போராட்டத்தின் காரணமாக மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் சட்டம் வந்தது. யாரும் அவங்களா நிறைவேற்ற இல்ல. மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் போராட்டத்தின் வழக்கறிஞர் காசிநாத பாரதி இணைந்திருக்கிறீங்க. வணக்கம். இந்த லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்திற்கு இன்றைய சூழலில் தேவையா தேவையில்லையா? லோக் ஆயுக்தா சட்டம் தேவையான ஒன்றுதான். ஆனா தமிழக அரசு அதை கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கல. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்திலிருந்து மிசோரம், மணிப்பூர் கிட்டத்தட்ட 10 மாநிலங்கள்ல இன்னமும் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படவில்லை. 10 மாநிலங்கள்ல இன்னமும் கொண்டு வரப்படவில்லை. உங்களுக்கு துணையா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, துணைன்னு கிடையாது. ஏற்கனவே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு சொல்லி ஊழல் தடுப்பு சட்டம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கு. ஏற்கனவே ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கு. இதுக்கு டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் தனியா டைரக்டரேட் இருக்கு, கமிஷனர் இருக்காங்க, அதுக்கான அலுவலகங்கள் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அளவுல இதற்கான காவல்துறை அதிகாரிகள் தனியா இருக்கிறாங்க. தனியா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தனியா இதுக்கான இது இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீதிமன்றங்கள் இதற்கான சிறப்பு நீதிமன்றங்கள் ஏற்கனவே இருக்கின்றன. இது இப்ப பாத்தீங்கன்னா ஐபிசி சட்டத்திலிருந்து சில இந்த கற்பழிப்புகளுக்கு தனிச்சட்டம் உருவாக்குற மாதிரி இது இருக்கின்ற ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை புதிதாக மாடிஃபையிங் அவ்வளவுதானே தவிர இது ஏற்கனவே இல்லங்கிற மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நீதிமன்றங்கள் இதுக்கு ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு இருக்கு, ஊழல் கண்காணிப்பகம் இருக்கு. அதனால எல்லாமே இருக்கு, சிறப்பா செயல்பட்டு இருக்கு. தேவையில்லைன்னு சொல்றீங்க. மக்கள் பார்வையில அவ்வளவு பெரிய உண்ணாவிரதங்கள்லாம் இருந்து ஜன் லோக்பால் மசோதாவை இன்றைக்கு 1/1/2014 அமலுக்கே வந்துருச்சு. அதற்கு முன்பிருந்தே எத்தனையோ மாநிலங்கள் அதை சட்டம் ஆக்கி இருக்குது. அப்பெல்லாம் நீங்க ஏன் ஆக்கலன்னு நாங்க கேள்வி கேட்கல. குறைந்தபட்சம் இப்படி ஒரு சட்டம் அமலுக்கு வந்த பிறகாவது இந்த அதிமுக அரசாங்கம் ஒரு லோக்பால் சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏன் இயற்றவில்லை?
லோக்பால் சட்டத்தை இயற்றக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்கும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா முதலாக உருவாக்கிய மகாராஷ்டிரா மாநிலமே இன்னைக்கு வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. முதல்ல உருவாக்குனது 1980 வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து 1960 வந்து அவர் தான் வந்து முதலா வந்து இந்த மாதிரி மக்கள் இதை வந்து உருவாக்கணும், லோக்பால் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முதலா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன் வந்து தனியா ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக மொரார்ஜி தேசாய் ஒரு கமிட்டி அமைச்சு கமிட்டியில இருந்து தான் வந்து இது மாதிரி வந்து லோக்பால் மசோதா ஒன்று கொண்டு வரணும், ஒவ்வொரு மாநில வாரியாக லோக் ஆயுக்தா கொண்டு வரணும் அப்படிங்கறத முதலா வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. இது வந்து முதல்ல 1974லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து மகாராஷ்டிரா மாநிலம். ஆனா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல வந்து இன்னைக்கு வந்து பயன்படுத்தப்படல லோக் ஆயுக்தா வந்து. இன்னைக்கு அது மிகச்சிறப்பா செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா வந்து கர்நாடக மாநிலத்துல செயல்படுத்தப்படுது. ரெட்டி பிரதேசம் அதுலதான் வந்து இந்த லோகாயுக்தா எங்கெல்லாம் செயல்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த ஆட்சியாளர்கள் தங்களை சட்டத்திற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள், அவர்கள் நியாயமானவர்கள் என்பதாக மக்கள் நினைக்க வாய்ப்புண்டு. அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வேண்டாமா? நல்ல செய்தி தான். ஏன்னா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒன்லி அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படக்கூடியது. ஆனா வந்து பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வரக்கூடிய இவங்களை வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல தான் தண்டிக்க முடியுமே தவிர வேற இது கிடையாது. அமைச்சர் மேலேயோ ஒரு உயர் ஐஏஎஸ் அதிகாரி மேலேயோ ஒரு புகார் கொண்டு டிவிஎஸ்சியில் கொடுத்தா திருப்பி வந்து இதன் மேல் நடவடிக்கை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டுக்கு போகுது. இவர்கள் செய்த இது வந்து மக்களுடைய அறியாமைதான் காரணமா இருக்க முடியும். நடவடிக்கை இல்லனா நீங்க நீதிமன்றத்தை அணுகுங்க. ஊழல் செய்வது இவர்கள், அதாவது ஊழல் செய்வதும் இவர்கள், இவர்கள் மேல் நடவடிக்கை இந்த அமைச்சர் செய்த ஊழலை விசாரிக்கலாமா அப்படிங்கிறது நீதிமன்றம் வந்து ஆட்சியாளருடைய கட்டுப்பாட்டில் கிடையாது. இது வந்து மக்களுடைய அறியாமை காரணமாக இருக்கலாம். தவிர நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, எடுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு நேயர்ட்ட இருந்து வந்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நம்ம காசிநாத பாரதி வந்து மக்கள் பிரதிநிதி சட்டத்து மேல எந்த குற்றவாளி எடுக்க முடியாது. இப்ப வந்து ஊழல் தடுப்பு சட்டம் என்பது இந்த லோக் ஆயுக்தா தான் கையாளுது. மரியாதைக்குரிய மைத்திரன் அவர்கள் ராஜ்யசபாவில் பேசும்போது 4/1/2014 அன்று அவர் பேசும்பொழுது தெளிவா சொன்னாரு. லோக்பால் மசோதா மேல பேசும்போது லோக் ஆயுக்தா வரம்பிலிருந்து முதலமைச்சர் எடுத்துவிட வேண்டும், லோக்பால் மசோதா வரம்பிலிருந்து பிரதமரை எடுத்து விட வேண்டும் என்று பேசினார். ஆக அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க யாரை எடுக்கணும்ன்றது. எங்களுடைய அனைவரும் அந்த வரம்புக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். லோக் ஆயுக்தாவினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் யாருன்னு கேட்டீங்கனாலே முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் இவங்க தான் இருக்கிறாங்க. கமிட்டி தலைமை நீதிபதி தலைமையில. வாசுகி உங்க வாதத்தை வைங்க. சார் வந்து ஐயா சொன்னாங்க வந்து மக்களோட அறியாமைன்னு சொன்னாங்க, அதை நாங்க ஏத்துக்க முடியாது. ஒரு சட்டம் வருதோ, அது ஒரு மசோதா வருதோ, அதை மக்களுக்கு அறியப்படுத்துறது வந்து அரசியல்வாதியும் ஊடகங்களும் தான் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து இது ஒரு உண்மையாவே ஒரு நல்ல சட்டம் தான். ஆனா இது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு, அவங்க எவ்வளவு ஈஸியா வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலே வந்து நம்மள என்ன மரியாதை கொடுக்கறாங்க. நம்ம மனு வந்து வேற ஒரு கடைக்கு போயிருது, டீ கடைக்கு வடை போட போயிருது. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். சோ இது எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த ஊழல் எல்லாம் ஒழிக்கும்ன்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. உங்க கருத்து புரியுதுங்க. செந்தில் ஆறுமுகம், ஒரே ஒரு செந்தில் ஆறுமுகம், லோகாயுக்தா வந்த உடனே ஊழல்வாதிகள் எல்லாம் சிறைக்கு போயிருவாங்க, உடனே தண்டிக்கப்பட்டுருவாங்க, அந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டு மக்களின் பொது சொத்துக்களாகிவிடும் என்று நினைப்பதெல்லாம் மாயையா? இல்லை, அதற்கான தொடக்கம். ஏன்னா எதியூரப்பா வந்து சிறைக்கு போயிருக்காரு, எதியூரப்பா வந்து நம்ம முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவங்க சொன்னாங்க திருநெல்வேலியிலிருந்து, மிக சரியான கருத்து. ஏன்னா வந்து நீர் சொல்றாரு நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றத்திலே வந்து நீதிமன்றம் இருக்கிறப்ப ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு கோர்ட்டுக்குள்ளேயே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வருது. அப்ப ஒரு அவசியம் இருக்குது. மக்கள் வந்து ஊழல் சார் இன்னைக்கு வந்து ஒரு புற்றுநோயா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஊழலை அதை தண்டிப்பதற்கு குறிப்பாக அமைச்சர்கள், மேல்மட்ட உயரதிகாரிகள், ஐஏஎஸ் அந்த மாதிரி உயரதிகாரிகளை தண்டிப்பதற்கு எந்த நிலையும் கிடையாது. பொதுமக்கள் போய் யதார்த்தமா ஒரு புகார் கொடுத்தா, அது லோக் ஆயுக்தா சட்டத்துக்குள்ள தெளிவா சொல்றாங்க, ஒரு புகார் கொடுத்தா அவர்கள் வந்து அந்த புகாரை விசாரித்து அதன் மீது ஒரு முகாந்திரம் இருந்தால் அந்த லோக் ஆயுக்தாவே வந்து சொல்லலாம், இவர்கள் வந்து பதவியிலிருந்து கூட தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட வேண்டும், சஸ்பென்ஷன் கூட செய்யலாம் அப்படிங்கிற லெவலுக்கு கூட பரிந்துரைக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு வந்து இது வந்து இது நாள் வரைக்கும் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலை இருந்தது. கீழ்மட்ட அதிகாரிகள் தான் சிக்குவார்கள், உயர்மட்ட அதிகாரிகளோ அமைச்சர்களோ யாரும் சிக்க மாட்டார்கள். முதலமைச்சர் என்பவர் பெரிய மன்னர் அப்படிங்கிற நிலையில் இருந்த நிலை மாறி இன்னைக்கு உங்களையும் கேட்பதற்கு, உங்களையும் தண்டிப்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த லோக் ஆயுக்தா. ஆனால் கண்ணதாசன், அந்த கேள்வியின் அடிப்படையில் இன்னொரு அபாயம் என்ன ஒளிந்திருக்கிறது என்றால்,
முதலமைச்சரையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு லோக் ஆயுக்தாவாக இருக்கட்டும். ஆனால் அதை விசாரிப்பதற்கான அந்த நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடியவரை நியமிக்கும் அந்த வல்லமையும் தனக்குத்தான் இருக்க வேண்டும் என்று உதாரணமாக குஜராத்தில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி ஒரு சட்டமே ஏற்றிக்கொண்டார். 2003 ஒருவர் ராஜினாமா செய்த பிறகு 13ஆம் ஆண்டு ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் அங்கே அது செயலற்று கிடந்ததா இல்லையா? இப்படி நடந்தால் இதை விட கேலி கூத்து வேற என்ன இருக்க முடியும்? அதாவது ஆட்சியாளர்கள் ஒரு நேர்மையான ஒளிவு மறைவற்ற ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. மறையக்குறைய சகோதரி அவங்க பேசும்போது சொன்னாங்க வடா சுடெல்லாம் போயிடுதுன்னு சொல்றாங்க. ஆனால் புகார் கொடுப்பது என்பது லோக் ஆயுக்தா சட்டத்தில் மிக எளிமையாக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையில் அவர்கள் புகாரை கொடுக்கலாம். ஒன்று, நேரடியாக புகாரை கொடுக்கலாம், அதுக்கான ஒரு சிறிய கட்டணத்தை நிர்ணயிக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஊடகங்கள் வாயிலாக செய்தித்தாள் வாயிலாக ஏதாவது அவர்கள் தகவல் வரும்போது அதை விசாரிக்கிறார்கள். அல்லது டிஸ்கிரீட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய மறைமுக செய்திகள் மூலம் அவர்கள் அந்த புகாரை எடுத்துக்கொள்ளலாம். அந்த புகார் நீதிபதிகள் முன்னால் வைக்கப்படுகிறது. அங்க லீகல் செல் என்று சொல்லக்கூடிய ஒரு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புகார்தாரர்களுக்கு அதில் உண்மை இருக்குமாயின் அவர்கள் விசாரிக்கிறாங்க. அடுத்து விரைவான விசாரணை, கைது என்பது காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை, லோக் ஆயுக்தா உத்தரவின் பேரில் போலாம். ஆனால் இதில் பெரிய வேதனை என்னவென்றால் முதலமைச்சர் என்பவரோ ஆட்சியாளர்களோ நேர்மையானவர்களாக ஊழலற்ற மக்கள் கருதியதால் தான் அரசமைப்பு சட்டம் அத்தகைய லோக் ஆயுக்தா நிரூபிப்ப அவர்களை நியமிக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தலைமையில் உறுப்பினர்களை தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது, அவர்கள் கவர்னர் ஆளுநருக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய அமைகள் தான். ஆனால் அவர்கள் தவறு செய்தாலே அவர்கள் மீது நடவடிக்கை கூடிய அதிகாரம் என்பது லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து பேசலாம். திருச்சி அரங்கிலிருந்து அண்ணாதுரை, உங்களுடைய வாதம் என்ன? சார், லோக் ஆயுக்தா பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாத ஒன்றும். என்னன்னா இது இப்போ சார் சொன்னாங்க இது அவசியம். ஏற்கனவே லஞ்ச தடுப்பு சட்டங்கள் இருக்கு, ஏற்கனவே நீதிமன்றங்களா இருக்கு. அப்புறம் அதுல இதுக்கு லோக் ஆயுக்தாங்கிறது ஆட்சியாளர்களை மிரட்டக்கூடிய ஒரு அமைப்பாக காட்சியளிக்கிறது. ஆட்சியாளர்கள் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆட்சியாளர்கள். அவர்கள் மக்களுக்காக செயல்படுகின்ற பொழுது தன்னிச்சையாக துணிச்சலாக மக்களுடைய தேவையை அறிந்து சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்கள் செயல்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது லோக் அதாலத்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு வந்தோம்னா அவங்களும் ஒரு சாதாரண அரசு அலுவலர்கள் போல செயல்படுவாங்க. செந்தில் ஆரம்பம். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே சொல்வது ஏற்கனவே இதைவிட பலமான சட்டங்கள் இருந்தது என்பதாக காரணங்களை சொல்றாங்க. நேயர் கேட்ட கேள்வியில ஒரு அபாயம் இருக்கிறது. ஒருவேளை இதை பழி உணர்ச்சிக்காக பயன்படுத்துவார்களோ என்று அதை காரணமா காட்டிதான் மனசுக்குள்ள இவங்க 2 பேரும் பயப்படுறாங்களோ? திராவிட முன்னேற்ற அப்படிப்பட்ட எந்த ஒரு கருத்தையும் சொல்ல 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள், தமிழகம் அறிந்த ஊழல் கட்சிகள். இப்ப இவர் இவ்வளவு ஆர்வமா சொல்றாரு. 1966 மொரார்ஜி தேசாய் சொல்றதெல்லாம் ரொம்ப அக்கறையோட சொல்றாரு. இப்ப ஒரே கேள்வி நீங்க முதல்ல கேட்டீங்க, ஏன் நீங்க கொண்டு வரல? மத்திய அரசாங்கமே சொல்லிடுச்சு 1 வருஷத்துக்குள்ள இந்த சட்டத்தை கொண்டு வர சொல்றாங்க, கொண்டு வரவே இல்ல. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த அரசாங்கத்துக்கு இவர்களுக்கு ஏராளமான ஞாபகம் மறந்து இருந்திருக்கலாம். நாங்கள் 5 மாதத்துக்கு முன்பே இயக்கம் சார்பாக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறோம், இது ஓராண்டு முடிய போகிறது, நீங்கள் சட்டத்தை கொண்டு வாருங்கள் கேட்டோம், பண்ணல. காந்தியவாதி கண்ணன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அது போன மாசம் டிசம்பர் 5 அந்த வழக்கு வந்துச்சு. 4 வாரத்துக்குள்ள அதுக்கு பதில் தரணும்னு சொன்னாங்க, அதுக்கும் பதில் தரல. உண்மையில் சொல்ல போனால், வேகமா சொல்ல போனா இந்த அரசாங்கத்தை கலைக்கணும். ஏன்னா இவங்க ஓராண்டுக்குள்ள நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற சொன்னதையும் நிறைவேற்றல. நீதிமன்றம் 4 வாரத்துக்குள்ள பதில் சொல்லணும்னு சொன்னாலும் சொல்லல. இப்ப அப்ப இவங்களுக்கு எதை பத்தி அக்கறை இல்ல. மக்கள் உண்மையிலே ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் மேல அக்கறையோடு இவர் பேசும் வார்த்தை உண்மை என்றால் சட்டத்தை நிறைவேற்றி செயலில் காட்டி இருக்க வேண்டும். ஏறத்தாழ ஒரு 8 முறை இது மசோதா அங்க தாக்கல் செய்யப்பட்டு மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவுக்கு என்ன நேர்ந்ததோ அதே கதை தான் இதற்கும் நேர்ந்து கொண்டே இருந்தது. திமுகவும் ஆட்சியில எல்லாம் இருந்தாங்க. இதே கேள்விதான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஒரு பதில் சொன்னாரு. திமுகவுக்கு உங்க பதில் அதே தானே? அதேதான். இவர்கள் பேசுபவர்கள் எல்லாம் இதற்காக இறங்கி வலுவா போராட மாட்டேங்கிறாங்க. இவங்க கொண்டு வரல. அப்ப இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காங்களா? லோக் ஆயுக்தா கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கொண்டு வரப்படும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்திருக்காங்களா? ஏன்னா இவர்களுக்கு தெரியும், இவர்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் செய்யும் ஊழலுக்கும் இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படிங்கறனால சொல்லுவது போல் நடிக்க வரணும், வர வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு தேர்தலில் பல நூறு கோடிகள் செலவழிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பல நூறு கோடிகள் செலவழித்து இது ஒரு வியாபாரம். இவர்கள்
இருவரும் செய்வது வந்து தேர்தல் வியாபாரம். 500 கோடியை முதலீடா போடுறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1000 கோடி எப்படி மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் விளம்பரத்துக்காக பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. பொது மேடையில வந்து இது பொது அவை, எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா இருக்கு. அதாவது ஊழல் ஊழல் சும்மா ஊடக பத்திரிகைகளை வச்சுட்டு பேசக்கூடாது. பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த வார்த்தையை சொன்னா வன்மையா கண்டிக்கிறேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நான் ஏற்கனவே சொன்னது போல 73ஆம் ஆண்டிலே இதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட மறுக்க முடியுமா உங்களால? அந்த சட்டங்கள் வந்து பொது ஊழியர்கள் வந்து குற்றவியல் செயலில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக, குறிப்பா ஊழல் வழக்கு தண்டிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அப்ப திராவிட முன்னேற்ற அப்பெல்லாம் உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிருக்கும். அப்ப உங்களுக்கு சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எந்த இயக்கமும் இருந்திருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இயக்கம். ஊழலை ஒழிப்ப 73ஆம் ஆண்டிலே சட்டத்தை கொண்டு வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து பல்வேறு கால லோக்பால் மசோதா இயற்றப்பட்டது 2014ஆம் ஆண்டு தான். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்க பேசும்பொழுது லோக்பால் மசோதாவில் மரியாதைக்குரிய டி.கே. செல்வன் பேசும்போது ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்தார். இது மாநில அரசினுடைய தலையிடக்கூடிய சரத்துக்களை மட்டும் எதிர்க்கணும்னு சொன்னார். மற்றபடி லோக் ஆயுக்தாவோ லோக்பாலையோ திராவிட முன்னேற்றம் எதிர்க்கவே இல்லை. இந்த 2013ஆம் ஆண்டு சட்டம் வந்து லோக் ஆயுக்தா மசோதாக்கள் நிறைவேற்றி அந்த அமைப்பு இல்லாத மாநிலங்களில் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஓராண்டு ஆகிறது. கிட்டத்தட்ட இப்போ இந்த ஜனவரி மாதத்தோடு ஓராண்டு முடிவடைந்து விட்டது. 16ஆம் தேதியோட தமிழகத்தில் ஏன் கொண்டு வரணும், அழுத்தம் கொடுத்து கொண்டு வரணும். அது எல்லா மக்களும் நாங்கள் துணை இருக்கிறோம். லோக் ஆயுக்தா கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக என்ன போராட்டம் நடத்தியது? என்ன போராட்டம் நடத்தணும்? தமிழகத்தில் வந்து இப்பொழுதுதான் ஓராண்டு ஆகியிருக்கிறது. அதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் திராவிட வலியுறுத்தும். நிச்சயமா நான் சொல்லி அதாவது நான் என்ன, அதாவது கிட்டத்தட்ட 73ஆம் ஆண்டு நான் சொல்றேன். நான் அப்பொழுதே அந்த கருத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக லோக் ஆயுக்தா சட்டம் இங்கு கொண்டு வரப்படுமானால் திராவிட முன்னேற்ற வரவேற்குமே தவிர நிச்சயம் எதிர்க்காது. ஒரு நண்பர் பேசினார், வரவேற்பீங்க ஆனா கொண்டு வாங்க கொண்டு வரக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. அது வலியுறுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது, போராடக்கூடிய இடத்துல நிச்சயமாக இருக்கிறத கொண்டு திராவிடம் வலியுறுத்தும். இப்ப திருச்சியில ஒரு நண்பர் பேசும்போது சொன்னாரு, தமிழகத்துக்கு தேவையில்லாத பழி வாங்கக்கூடிய இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு. நிச்சயம் அந்த பாஜக என்ன கேட்டா அரசியல்வாதிகள் தான் பழி வாங்கக்கூடிய சூழல் இருப்பாங்க தவிர தவறு செய்தான் பயப்பட வேண்டுமே தவிர தவறு செய்யாத பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அபாயம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை என்று நான் கருதுகிறேன். அந்த பழி வாங்கும் அபாயம் இல்ல. நிச்சய வாய்ப்புகள் குறைவு. இடையில ஒரு தகவல் கிடைச்சது, 1,75,000 கோடி ஊழல் செஞ்சது இந்த கட்சி தாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, எதை அடிப்படையா வச்சு அவரை கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க? சட்ட பஞ்சாயத்து என்பது கட்ட பஞ்சாயத்து எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னீங்க. பொது அமைப்பு வியப்படைந்து அது சரிங்களா? கட்ட பஞ்சாயத்து சரிங்களா? நீங்க ஒரு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு மாநில தகவல் ஆணையத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் நடந்த கருத்தை பதிவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இவங்க வந்து சாஸ்டிடினஸ் இஸ் தி லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிம்பாங்க. வாய்ப்புகள் கிடைக்காதவரை எல்லாருமே கற்புள்ளவர்கள் தான். அதனால இல்ல இல்ல அவரே ரொம்ப பேசுறாரு. அதனாலதான் சொல்றேன். இல்லன்னா நான் யாருடைய கருத்தையும் இது பண்ண விரும்பலன்னு வச்சுங்களேன். வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக அசாம் கணபரிஷத்துங்கிற ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பை உருவாக்குனாரு வந்து பிரபலகுமார் மொகந்தாங்கிறவர். அவரே பிறகு என்ன ஆனார்னா ஊழல் தடுப்பு சட்டத்தில் உள்ள போனார். இவங்களுக்கு நான் அதை உதாரணத்துக்கு சொல்ல விரும்புறேன். இது வந்து செக்ஷன் 35ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து cannot override the ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால வந்து ஓவர் பண்ண முடியாது. அவங்க எங்களை வந்து நிர்பந்திக்க முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா பண்ணலாம். எங்கள்கிட்ட அதற்கான அதிகார அமைப்புகள் அனைத்துமே இருக்கு. எங்களுக்கு லோக் ஆயுக்தா தேவையில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால வந்து நாங்க வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தையோ இதையோ நாங்க வந்து கரெக்டா பயன்படுத்துறோம். அதற்கான அமைப்புகள் எங்கள்கிட்ட இருக்குங்கிறத நாங்க சொல்றோமே தவிர லோக் ஆயுக்தா சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இதை சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது உங்க வேலை. இல்ல லோக் ஆயுக்தா கொண்டு வருவதற்கான அனைத்து வேலைகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய இருக்கிறது. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அது இல்லங்கிறதுனால இதுவரைக்கும் இவர்கள் இதற்காக செய்த ஒரு வரி வேலையை சொல்லுங்க. ஒரே வரி இந்த காரியத்தை ஒரு வருஷம் ஆச்சுல்லவா? இல்ல ஒரு வருஷத்துல எங்கேயோ ஒரு சில போராட்டங்களை எங்கேயோ ஒரு சில போராட்டங்களை நடத்திவிட்டு நாங்கள் தான் அனைத்தையும் செஞ்சுட்டு வந்தோங்கிறத வந்து இது யாருக்கோ பதிவு வைக்கிறதுக்கு எதற்காகவோ செய்யறவங்களை வந்து நான் கருத்துக்களை எடுத்துக்க விரும்பலன்னு வச்சுங்களேன். ஆனா வந்து நண்பர் ஒருத்தர் சொன்னாரு வந்து இவங்க வந்து யாரையும் மிரட்டுவாங்க இந்த சட்டம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு கிடையாது. கவர்னர் தான் இதுல வந்து அவங்களை அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கவர்னர் தான்.
இருக்கிற நீதிபதி இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி தான் அதுல தலைவரா இருக்க போறாரு. அடுத்து வந்து முதலமைச்சர் அதுல உறுப்பினரா வர போறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினரா எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினரா இருக்க போறாரு. இது மாதிரி வந்து இருக்கிற போது வந்து யாரையும் வந்து ஏமாற்றி விட முடியாது, யாரும் மிரட்டி விட முடியாது. சொல்லுங்க. அப்புறம் இன்னும் பிரச்சனை இல்ல, சிஸ்டம் எல்லாம் கரெக்டா இருக்குது. அதான் இந்த இடத்துல வந்து ஒரு கருத்து சொல்றேன். அதான் செக்ஷன் 35ல டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு. மாநில சுயாட்சி கொள்கையை நாங்க வலியுறுத்தக்கூடிய இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் அண்ணா ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தக்கூடிய நாங்கள் வந்து ஸ்டேட், அதாவது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில இது இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட் ரெண்டுக்கும் பொதுவான அமைப்புகள் இருக்கு. இது மாதிரி வந்து சில இந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை வந்து லோக் ஆயுக்தா கிட்ட கொடுக்கிற போது இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருமாங்கிற ஒரு இது ஒரு விரிவான விவாதம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் வந்து இதை வந்து கொண்டு வர முடியுமே தவிர இவர் தாண்டி குதிக்கிறாருங்கிறதுக்காக உடனடியாக கொண்டு வர முடியாது. குடியரசுத் தலைவர் சொன்ன மாதிரி இது வந்து சரியான வாதங்களை வைத்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றினதுக்கு பிறகு எனக்கு தெரியலங்க. செக்ஷன் தெரிஞ்ச கராத்தி முத்துக்குமார் உங்க வாதத்தை வைங்க. தமிழகத்துல வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கோர்ட் இப்ப வந்து தமிழ்நாட்டில் செயல்பட்டு தான் கொண்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு இந்த நீதிமன்றங்கள்ல எத்தனை வழக்கு ஊழலுக்கு எதிரான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு? இன்று அந்த நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றம் வெகு நேரங்களா காலியா தான் நாங்க பாக்குறோம். அதனால லோக் ஆயுக்தா தேவை சொல்ல விரும்புறேன். தினந்தோறும் வந்து தொலைக்காட்சிகள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ யார் கைது செய்யப்பட்டார்கள், விவோல இருந்து பிரசிடென்டா இருக்கிறவங்க இருந்து எவ்வளவோ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் தினந்தோறும் முத்துக்குமார் பார்த்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா இது தாக்கல் போட்ட எஃப்ஐஆர் இல்ல என்னோட கேள்வி, நீங்க தாக்கல் செய்யற இந்த காவல்துறை தாக்கல் செய்யற எஃப்ஐஆர் அதுக்கு மீது தாக்கல் செய்யப்படும் குற்றப்பத்திரிகை அது எந்த தன்மை வாய்ந்தது? ஒரு முறையான விசாரணை நடக்கும்னா லோக் ஆயுக்தா தேவை அப்படிங்கறத நாங்க வலியுறுத்துறோம். ஏன்னா இந்த வழக்குகள்ல ஒரே தன்மையான விசாரணையை தான் காவல்துறை கையாளுது என்பது என்னோட கருத்து. நிறைய அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டாங்க சொன்னாங்களா? அதாவது நண்பர் முத்துக்குமார் அவங்க சொன்னது மிக சரியானதா இருக்கிறது. பல்வேறு நீதிமன்றங்களை சிறப்பு நீதிமன்றம் திறந்திருந்தால் கூட அங்கு வழக்குகளிலே ஒரு 10 நிமிடங்களில் அனைத்து வழக்குகளும் முடிவடைந்து கண்கூடா பார்க்கிறோம். ஏனென்ற காரணம் கேட்டீங்கன்னா வழக்குகளை தொடுக்கக்கூடிய வேகத்தை காவல்துறையினர் அந்த வழக்கை நிலைநாட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதிலே காட்டுவதே கிடையாது. ஏன்னு கேட்டால் இதுல பார்க்கறதுலாம் யாராவது பாவப்பட்டவங்க தான் இதுல மாட்டி உள்ள போறாங்க. ஆனால் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் அப்படி அல்ல. லோக் ஆயுக்தா சட்டம் என்பது முதலமைச்சரிலிருந்து கடைநிலை ஊழியர் வரை உள்ளாட்சித்துறை அமைப்பில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் அதில் உள்ளடக்குது. இப்ப எத்தனை கவுன்சிலர்கள் தமிழகத்தினுடைய பிரச்சனையை பொழுது பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய கொள்ளைகள் பொதுமக்களை பெரிதும் பாதிக்கின்றது. அவர்களை இந்த வரம்பிற்குள் கொண்டு வந்தால் தான் ஓரளவுக்கு ஊழலை கட்டுப்படுத்த ஊழலே இல்ல இப்பதானே அவர் ஒத்துக்குவார். ஏன்னு கேட்டால் பெரும்பாலும் பிரச்சனையே அடிப்படையில் சொல்றீங்க. பல லட்சம் கோடிகள் அடிக்கிறாங்களா, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் அடிச்சது யாருங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தெரியும். யார் தண்டனை வாங்கி உள்ள போய் ஜெயில்ல இருக்காங்க பக்கத்துல வந்து இப்ப யார் மாட்டிட்டு இருக்கா, பிரதேசம் என்ன போறாங்க எல்லாமே வந்து தமிழக மக்கள் இந்த லோக் ஆயுக்தா தேவையினுடைய அடிப்படை காரணமே பாத்தீங்கன்னா அதற்கு இந்த 18 வருட ஒரு வழக்கை வந்து உதாரணத்து பாருங்க. இந்த வழக்கை ஒரு முதலமைச்சர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முதலமைச்சருடைய கையில் தான் அந்த துறை இருக்கின்றது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த ஊழல் கண்காணிப்பதனுடைய அமைச்சராக இருப்பவர் அந்த முதலமைச்சர். அவருடைய கட்டுப்பாட்டில் கூடிய ஒரு துறை வந்து அந்த வழக்கை எப்படி நடத்த முடியும்? இன்றைய தினம் யாருக்காக ஒரு சிறப்பா ஒருத்தர் அங்க போட்டு அந்த வழக்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த யாருடைய அரசு வழக்கு தேர்ந்தெடுப்பதை அந்த ஊழல் கண்காணிப்பதை தேர்ந்தெடுக்கிறது. அவர் தொகைக்காக அவர்களே பிக்ஸ் பண்றாங்க. இந்த நிலையெல்லாம் உதாரணமாக முன்னாள் முதலமைச்சரின் அந்த வழக்கு லோக் ஆயுக்தாவில் எடுக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க. நிச்சயமா விரைவாக முடிந்திருக்கும். இவ்வளவு காலம் இழுத்தடிக்க முடிந்திருக்காது. வழக்கை இழுத்து அடிச்சாங்கன்னு 5 ஆண்டுகள் ஏமாத்த முடியாது. தீர்ப்புல வந்து மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற இந்த தடையானைகள் இழுத்தடிப்புகள்லாம் இதுல வாய்ப்பே இல்லை. குறைவு. இது வந்து விரைவாக வேலை நடைபெறும். இதுல வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்றீங்க. எடுத்துக்காட்டுக்காக லோக் ஆயுக்தா என்ன செய்யும் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. கர்நாடகாவில்
இருந்து கேரளாவில இருந்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப கர்நாடகால வந்து லோக் ஆயுக்தா வந்து சீஃப் இன்ஜினியர் ஆஃப் வாட்டர் சப்ளை கர்நாடகால அவர்கள் அந்த அதுல இருக்கக்கூடிய உயர்மட்ட அரசு அதிகாரிகள் 7 பேருக்கு வீட்டுக்கு உடனடியா ரெய்டு அனுப்பிச்சிருக்காங்க. எந்த விதமான முன் அனுமதி எல்லாம் யாரும் வேண்டியதில்லை. 7 கோடி ரூபாய் சொத்தை வந்து பறிமுதல் செஞ்சு. மதுரையிலிருந்து பூபதிராஜ், உங்க வாதம் என்ன? அதாவது அதிமுக தோழர் பதிவு பண்ணாரு, லோக் ஆயுக்தா சட்டம் வந்து என்னைக்குமே நாங்க முன் வர்றதுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தோழர் ஸ்டாலின் வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனு வந்து தமிழகத்தினுடைய தலைமைச் செயலருக்கு போயிருக்கு. ஆனா அந்த தலைமைச் செயலர் அதை பத்தின எந்த ஒரு பரிசீலனையும் செய்யாம அதை பொதுப்பணித்துறைக்கு மாத்திருக்காரு. அது பத்தின எந்த ஒரு தகவலும் இன்னும் தரப்படல. வழக்கு வந்து இன்னைக்குதான் ஃபைல் ஆயிருக்கு. அதற்கான பதிலா என்ன சொல்லுவாங்க? ஸ்டாலின்ங்கிற வழக்கறிஞர் வந்து இன்னைக்குதான் வழக்க பதிவு பண்ணிருக்காரு. அடுத்து வந்து நீதிமன்றங்களுக்கு ஒரு சட்டத்தை தலைமை செயலர் போயிருக்கு. அது வந்து பொதுப்பணித்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. சட்டமன்றத்திற்கு இது மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றுங்கள்ங்கிற உத்தரவு கொடுக்கிறதுக்கு நீதிமன்றங்களுக்கு உண்டா இல்லையாங்கிறது வந்து இட் இஸ் டிபேட்டபிள் ஒண்ணுங்கன்னு வச்சுக்கீங்களேன். அதனால வந்து இந்த சட்டத்தை இயற்றுங்கன்னு பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதனால வந்து பொதுநல வழக்கு இன்னைக்குதான் பதிவாச்சு. சட்ட பஞ்சாயத்து 5 மாசத்துக்கு கண்டுபிடிச்சதே சட்ட பஞ்சாயத்து விடுங்க, நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க, அதை நான் ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏதோ உங்களுடைய அமைப்புகள்லாம் எப்படி தோன்றும், என்ன பண்ணும், ஊழலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியாதா? ஊழலை எதிர்த்து மாணவர் இயக்கத்தை ஆரம்பிச்சு கடைசியா ஊழலே உள்ள போனார் பிரபலகுமார் மகந்தா. அதனால வந்து இதெல்லாம் வந்து எங்களுக்கு உங்க அமைப்புகள் 1000 அமைப்புகள் எங்களுக்கு தெரியும். உடனடியே நிறைவேற்றுவான்னு பேசல. நிறைவேற்ற முடியாது. தாதுமணல் கொள்ளை ஊழல் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. வைகுண்டராஜன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நெல்லை அரங்கிலிருந்து ஆனந்த் பாபு, உங்களுடைய வாதம் என்ன? இவங்க வந்து மசோதா பத்தியே பேசுறதா சார்? இவங்களுக்குள்ள ஒரு சண்டே தான் பேசிக்கிறாங்க. அதாவது மத்த வந்து தென்னிந்தியாவில் 3 இருக்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா. இதெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்தா என்ன, வந்தா இவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. அதான் உண்மை. இவங்களும் இந்த கட்சி வந்து அந்த கட்சியை குற்றம் சொல்றதும், அந்த கட்சி இந்த கட்சியை குற்றம் சொல்றதும், மொத்தத்துல பார்த்தா 2 கட்சியுமே ஊழல் கட்சி மாதிரி தான் தோணுது எனக்கு. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இதை கொண்டு வர மாட்டாங்கன்னு நீங்க உறுதியா நம்புறீங்க? நான் வந்து அப்படித்தான் சார் தெரியுது. ஏன்னா இங்க வந்து அதுக்கான ஆயுதமே இல்லை. நீ வந்து இவங்க குத்தம் சொல்றதோ அவங்க இவங்களை குத்தம் சொல்றதா இருக்குது வந்ததுல இருந்து. அடுத்தது நான் ஒரு 5 வருஷம் நான் ஓட் போட்டு ஒருத்தரை தேர்வு செய்யும் போது எனக்கு ஏன் அந்த உரிமை இல்லை? ஒரு சாமானியன் வந்து கேள்வி கேட்கலாம், ஒரு கேஸ் போடலாம் மாதிரி எனக்கு இல்லையே. தெரியாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் வந்து சாமானியன் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் எந்த அடிப்படையில் எந்த உரிமையை கேட்கிறான்னு தெரியல. ரெண்டாவது வந்து பலன் எவ்வளவு இருக்குன்னு அவர் யோசிச்சு இல்ல. 2014ஆம் ஆண்டு இந்த லோக்பால் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு அனைத்து 9 மாநிலங்கள்ல இந்த லோகாயுக்தா அமைப்பு இல்லை. இந்த லோகாயுக்தா அமைப்பை ஓராண்டிற்குள் நீங்கள் அமைத்து விட வேண்டும் என்று லோக்பால் சட்டம் 2013 வலியுறுத்துகிறது. 16/1/2014ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வந்தது. ஆக இதை நிறைவேற்றுவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் என்று சொன்னால் அதற்கான அமைப்புகள் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன இல்ல, உதாரணம் நான் சொல்ல வரேன். மத்திய அரசு இப்ப எதிர்க்கட்சி தலைவர்னு ஒருத்தர் கிடையாது. அதுக்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இங்கு கூட இங்க உள்ள பெரும்பாலான எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லும் பொழுது ஒரு கட்சி இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய தலைவர் இல்லாமல் கூட ஆப்ஷன்ஸ்ல வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஏனென்றால் மனித உரிமை அமைப்பாகட்டும் அல்லது மற்ற அமைப்புகள் ஆகட்டும் அவற்றில் நியமிப்பதற்கு முதலமைச்சர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விட்டவங்க வரலாம். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை அதற்கான நடைமுறைகளை அரசு தொடங்க வேண்டும், விரைந்து தொடங்க வேண்டும். லோக் ஆயுக்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏதோ நாங்கெல்லாம் வந்து லோக் ஆயுக்தா சட்டம் வேண்டாம் ஆட்சியில் இருந்தா கொண்டு வந்திருப்பீங்களா? நிச்சயமா கொண்டு வந்திருப்போம். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய திறமை. அவங்க இருந்தா கொண்டு வந்திருப்பாங்க. நாங்க கொண்டு வர்றதுக்கு இருக்கிறோம். சட்டமன்றத்தில் வந்து அதுக்கான டிபேட்டை வச்சு மாநில சுயாட்சிக்குள்ள ரொம்ப எளிதுதான். சரி, மதுரையில் இருக்கிற அரவிந்தன், உங்க கருத்து என்ன, வாதம் என்ன? லோகாயுக்தா சட்டம் வந்து மற்ற மாநிலங்களோட தமிழகத்துக்கு வந்து இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா வளர்ச்சி என்ற பெயரில் வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போதும் அதில் வந்து ஊழலும் வந்து சேர்ந்தே தான் இருக்குது. இப்போ 80 கோடிக்கு ரோடு போடுறாங்க. அதில் வந்து ரோடு யாருக்கு போடுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஒவ்வொரு துறைமுகத்தையும் இணைச்சு பெருநிறுவனங்களுக்காக ரோடு போடுறாங்க. ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட தான் அதற்கான சுங்க வரியை வசூலிக்கிறாங்க. 80 கோடிக்கு ரோடை போட்டு ஆயிரக்கணக்கில் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே போல் வந்து கனிம வளை கொள்ளை இருக்குது, தாதுமணல் கொள்ளை இருக்குது.
இப்போ ஏன் நீதிமன்றம் கூட வந்து சகாயம் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையை வந்து அவர் யாருக்கிட்ட கொடுக்க போறாரு? இதே நீதிமன்றத்தில் தான் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து வாய்தா வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது எத்தனை வருஷம் இழுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் லோக் ஆயுக்தால ஒரு வழக்கை விரைந்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அதுல இருக்கு. இத்தனை நாட்களுக்கு மேல வந்து ஒரு வழக்கு போகக்கூடாது, அதுக்குள்ள அவங்க வந்து தீர்ப்பு வழங்கணும். தீர்ப்பு வழங்கின உடனேயே வந்து அவங்க வந்து இப்போ சிறையில வைக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனே சிறையில வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முன்ஜாமீனோ இல்ல அப்பீலோ எதுவும் உடனே பண்ண முடியாது. நீங்க சிறையில இருந்துட்டு தான் எந்த இது வேணாலும் பண்ண முடியும். அதனால லோக் ஆயுக்தா கண்டிப்பா வேணும். இன்னொன்று வந்து இப்ப ஏற்கனவே பல அமைப்புகள் இருக்கு. ஊழல் தடுப்பு சட்டத்திலே ஏற்கனவே இதே முகாந்திரங்களும் இதே அனைத்து செயல்பாடுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுக்காக லோக் ஆயுக்தா நான் கொண்டு வரலன்னு சொல்லல, கொண்டு வர போறோம். அதுக்கான ஒரு உதாரணத்துக்கு இப்ப ஒரு வழக்கு மேல இருக்கிறது, ஒரு 18 வருஷ காலம் எழுதிட்டே இருக்காங்க. இல்ல அந்த 18 வருஷ காலத்துல வந்து நான் சொல்றேன் 5 ஆண்டுகள் வந்து பேராசிரியர் அன்பழகன் இல்ல 18 சொன்னீங்கனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. 5 ஆண்டுகள் வந்து பேராசிரியர் உச்சநீதிமன்றத்தை அணுகி ஏற்கனவே அவங்க தடையாணை பெற்றதுனாலதான் 5 ஆண்டுகள் இழுக்கப்பட்டது. அப்ப இங்க தமிழகத்துல வந்து அதிமுக அரசு இருந்தது, அதிமுக அரசுல பண்ணக்கூடாதுன்னு அவர் தடையாணை வாங்கியிருந்தாரு. அதனால வந்து அதை நீங்க கொண்டு வர வேண்டியல. அடுத்து வந்து லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு நொடி, அந்த லோக்பால் அந்த மசோதா ஏற்கனவே இருந்திருந்தால் இந்த வழக்கை கூட சீக்கிரம் முடிஞ்சிருக்கும்ல? அப்படி தானே விரும்புறீங்க? முடிஞ்சிருக்கலாம், கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். நெல்லை நண்பர் சொன்னதை நான் வந்து ஆமோதிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் குரலாக அந்த நண்பர் வந்து பதிவு செஞ்சார். 2 பேருமே வந்து லோக் ஆயுக்தா பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, சுயாட்சிக்கு வருமா வராதான்னு சொல்லி கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறார். ஒரு எதிர்கட்சி ஒரு சட்டத்தை ஓராண்டுக்குள் நிறைவேற்ற வேண்டிய சட்டத்தை நிறைவேற்றல. இவர் வந்து பாதி சட்டம் போட்டு இது ஏன் இது வந்து இத்தனை சட்ட திட்டங்கள் இருக்குது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டைகளை பத்தி பேசுறாங்களோ தவிர வந்து வலுவா வந்து அதிமுக இதை செயல்படுத்தவில்லை, அதிமுக இதை ஏன் செய்யவில்லை. இவர் வந்து சட்டை பிடிக்கிற மாதிரி கேட்க மாட்டேங்கிறார். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பயம், இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டா நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா ஏதோ பாதகம் ஆயிடுமோ. இவங்க சட்டையை பிடிச்சி சண்டை போடுற இயக்கம் நடத்துறதுனால சொல்றாங்க. ஒரு கருத்தை பதிவு செய்வது அமைதியாக எந்த வழியிலும் சொல்ல வேண்டாம். நம்ம தெரியும் நகராட்சி கூட்டங்கள் என்ன நடக்குது. அதாவது இவங்க வந்து பெரும்பாலும் இவர் வந்து மற்ற பத்திரிகைகளை படித்துட்டு அந்த செய்திகள் அடிப்படையில் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த லோக் ஆயுக்தா இப்ப யாரும் பேசணும். இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்ல பக்கத்துல உட்கார்ந்து கேட்காத மாதிரி இருக்காரான்னு தெரியல. லோக் ஆயுக்தா சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது முனைப்பாக செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அனைவரும் விரும்புறோம். கட்சி ரீதியாக நிச்சயமாக நான் அதுக்கு எடுத்துக்காட்டை சொன்னேன். முதலாக மற்ற மாநிலங்களில் முன்னோடியாக தமிழகத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அரசு பொதுநல ஊழியர்களுக்கான அந்த குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருங்க கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் இந்த லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் பல்வேறு இடைப்பாடுகள் இருந்ததா? என்ன இடர்பாடு? அதுலதான் நீங்க ஏற்கனவே இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல, இருந்துதானே இன்னைக்கு அவ்வளவு நீட்டிப்பு எல்லாம் இருந்தது. அதான் லோக்பால் இடையில வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி காலகட்டங்களில் லோக்பால் சட்டம் நிறைவேற்றுவதில் அங்க பல்வேறு சிக்கல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மகளிர் இடஒதுக்கீடு பத்தி பேசுறோம். மகளிர் 33% இடஒதுக்கீடு. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளாட்சி அமைப்புல 30% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அவற்றுக்கு முன்னோடியாக ஏன் சட்ட திருத்தம் கொண்டாந்து கொண்டாடலையா? இன்று பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் 30% இடஒதுக்கீடு பெண்கள் இருக்காங்கன்னா அதுக்கு திராவிட முன்னேற்ற காரணம் இல்லையா? அதை போல இந்த சட்டமும் பொதுநல ஊழியர் அமைப்பு சட்டமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே 5 ஆண்டுகள் இருந்த பொழுது தொய்வு ஏற்பட்டது. லோக்பால் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி இருந்திருக்குமே. ஆனால் நிச்சயமாக இந்த லோக் ஆயுக்தா சட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். திராவிடத்திற்கு அண்ணாவே கேள்வி கேட்டால் தான் பொருந்தும். திருச்சியில் அண்ணாதுரை, உங்களுடைய வாதம் என்ன? இறுதி வாதம். சார், லோக்பால் வந்து லோக் ஆயுக்தா உள்ள மாநிலங்களில் ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டதா? சட்டங்கள் கடுமையாக்கப்படப்பட குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. இந்த கருத்தை வந்து சட்ட பஞ்சாயத்து அண்ணன் வந்து எனக்கு பதில் சொல்லணும். என்னன்னா, குற்றங்கள் வந்து எப்போ அதிகமாகுது? சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட பிறகுதான். அதை ஒத்துக்கிறார் அவரு? லோக் ஆயுக்தா உள்ள மாநிலங்கள் ஊழல் கட்டுப்படுத்தப்பட்டதா? இந்த கேள்விக்கு சட்ட பஞ்சாயத்து அண்ணன் எனக்கு பதில் சொல்லணும். தம்பிக்கு அண்ணா என்ன சொல்றாரு? அதாவது
இப்படி குற்றங்கள் அது சார்ந்து பேசுறப்ப வந்து இப்போ வந்து கர்நாடகாவில் எடுத்துக்கலாங்களே, இதனால வரைக்கும் வந்து ஒரு முதலமைச்சரை ஒரு லோக் ஆயுக்தா வந்து பதவி நீக்கம் செய்யக்கூடிய லெவலுக்கு அங்க வேலை செஞ்சிருக்கு. அப்ப வந்து நீங்க சொல்றதின் அடிப்படையில் பாக்குறப்ப வந்து சட்டங்களை ரொம்ப எளிமையாக்கிடலாம்னு சொல்ல வர்றீங்களா? சட்டங்கள் கடுமையாக்கும் பொழுது வந்து அது வந்து முறையா இல்லை, அதனால சட்டங்கள் எளிமையாக்கணுங்கிறது நியாயம் இல்லை. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் சொல்றப்ப வந்து கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தண்டிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம கேட்கறது என்னன்னா, அமைச்சர்கள் லெவல் அமைச்சர்கள் ஏராளமான ஊழல் செய்யறாங்கல்ல, ஏதாவது அமைச்சர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஏதாவது உயர்மட்ட அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? அது இல்லை. உயர்மட்ட ஒரு நிமிஷம்னா, அதாவது உயர்மட்ட அளவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் தண்டிப்பதற்காகத்தான் இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய சட்டமாக வருகிறது லோக் ஆயுக்தாங்கிறது. ஏற்கனவே சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள் எல்லாம் என்றால் கீழ்மட்ட CCD அந்த செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் கடிவாளம் போடுது. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க யாராலும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டம் அவசியமாகுது. இல்ல என்னென்ன கருத்து என்னன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்தி இப்போ 5 வருஷம் ஆட்சியாளர்கள் இருந்து அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அவங்க ரீகால் பண்ணிக்கக்கூடிய சட்டத்தை ஏற்றலாம்ல. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் தவறு செய்தா 5 வருடங்கள் வரையும் நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தா ஆரோக்கியமான அரசியல், ஆரோக்கியமான ஆட்சி இருக்கும் அப்படிங்கறத என் கருத்து. சரியான கருத்து. ஊழல் செய்பவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு ஊழல் செய்யறாங்களே பார்த்துட்டு அமைதியா இருக்க வேண்டிய ஒரு வழி இல்லாம இருக்குது. ஏன்னா இப்ப இந்த லோக் ஆயுக்தா ஆகட்டும் 1966 மொரார்ஜி காலத்துல இருந்து 50 ஆண்டுகள் 2016 வந்தது. என்ன நடந்தது? அண்ணா ஹசாரே போன்ற ஒரு நாடு தழுவிய போராட்டங்கள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நீதிமன்றங்கள வழக்குகள் தேங்கி கிடக்கு. இன்னைக்கு பால் வசந்தகுமார் கூட நீதிமன்றம் ஒன்றை சொன்னால் அதை அரசு துறைகள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் சொல்லி இப்படி பலதரப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. இன்னும் வெள்ளைக்காரர்கள் யாரும் நீதிபதிகளாக இல்ல. இன்னும் அவ்வளவு நீண்ட விடுமுறைகள் எல்லாம் தேவையா? இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தினாலே ஓரளவிற்கு இந்த லோக் ஆயுக்தாவின் தேவை குறையுமா? இல்ல, அதையும் செய்ய வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். அதாவது காவல்துறைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு லீவு கிடையாது சனி ஞாயிறு. ஆனா கோர்ட்டுக்கு ஏன் லீவு அவசியமாகுது? நீதிக்கு எதுக்கு விடுமுறை அவசியமாகுது? கேள்வி. நீங்க சொன்னது சரியான விஷயம் தான். ஏன் 365 நாள் கோர்ட் இயங்கட்டுமே வேகமா? எதற்காக நீங்க சொன்ன மாதிரி கோடை காலத்துக்கு அங்க போகணும்? அது ஒரு ஃபேக்டரி கிடையாது. நீதித்துறை என்பது ஒரு தொழிற்சாலை அல்ல 365 நாள் இயங்குவதற்கு. நண்பர் ஒரு தவறான கருத்தை பதிவு பண்ணாது அதாவது ஒரு எசென்சியல் சர்வீஸ் என்று இருக்கின்றது. நீதி என்பது உடனடியா போனோம்னா சினிமா டிக்கெட். நீதியே எசென்சியலா நீங்க நிச்சயமாக அது சினிமா டிக்கெட் மாதிரி கிழித்து கொடுப்பதல்ல. அதுக்கு பல்வேறு ஆய்வுகள் இருக்குது, பல்வேறு கருத்துக்களை கேட்கணும். இது மாதிரி தவறான கருத்துக்களை பதிவு சொன்னா இவர் சொல்றதான் கரெக்ட் அப்படிலாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. அவர்களுக்கு விடுமுறையை குறைப்பதற்கு என்ன ஆய்வு, யாரிடம் கேட்கணும்? விடுமுறை குறைப்பது என்பது இப்பொழுது பெரும்பாலான விடுமுறைகள் வந்து குறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றத. இப்பொழுது சனிக்கிழமையில் கூட நீதிமன்றங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உள்ள சபார்டினேட் கோர்ட் என்று சொல்லக்கூடிய கீழ்நிலை நீதிமன்றங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குடும்ப நிதிமன்றங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட இருந்தது. ஆக எந்தெந்த வழக்குகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அது நடந்துட்டு இருக்குது. என் நண்பர் ஒரு கருத்தை பதிவு பண்ணாரு, யாருமே எந்த அமைச்சர்கள் யாரும் தண்டிக்கப்படல. தமிழ்நாடு, பீகார் உள்ளிட்ட லல்லு பிரசாத் யாதவ் எல்லாருமே தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்ற நீதில. ஆனால் நண்பர் திருச்சியிலிருந்து பேசின அண்ணாதுரைகள் சொல்லியது போல எடியூரப்பா வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. லோக் ஆயுக்தால இன்னும் ஒரு முடிவு நிலைக்கு வரவே இல்லை. ஆக அந்த லோக் ஆயுக்தா சட்டத்திலும் சில சிக்கல்கள் இருக்கின்றன, அவைகளை களைய வேண்டும். எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் வழக்கை வழக்கை விரைவாக முடித்து நீதியை வழங்க வேண்டும். எல்லோருடைய கராத்தே முத்துக்குமார் விரைவா முடிங்க. அதாவது நீதிமன்றத்தில் வந்து சனி ஞாயிறும் ஒர்க்கிங்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நாங்க வந்து காவல்துறை 24 மணி நேரம் வேலை செய்யணும் சொல்ல, காவல்துறைக்கும் ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டாடலாம். அதை ஏன் பரிந்துரை செய்யல தமிழக அரசு? காவல்துறை 24 மணி நேரம் வேலை செய்யணும்னு யாரும் சொல்லலையே. அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டாடலாமே. இன்னைக்கு லோக் ஆயுக்தா இன்னைக்கு நடந்த இந்த விவாதத்துல நாங்க பாக்குற ஒரு பொருள் என்னன்னா, லோக் ஆயுக்தா தமிழக மக்களுக்கு தேவையா இல்ல அதிமுக திமுக தேவையா அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விவாத பொருள். என்ன ஆகையால் இரண்டு பேரும் மக்களுக்கு தேவையா என்பதுதான் கேள்வி. பூபதிராஜ் சில நொடிகள் இருக்கு, விரைவா முடிங்க. அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா பெருவாரியான ஊழல்கள்ல இந்த மாதிரி அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் தண்டிக்கப்படுறாங்க. அந்த ஊழல் இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் வரக்கூடிய குற்றங்களுக்கு என்ன இது வரப்போகுது? இப்ப தாதுமணல் கொள்ளையில விவி மினரல்ஸ்,
அதே மாதிரி இப்ப எத்தனையோ இது இருக்கு, சாலை விபத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு இது வரப்போகுது? இந்த லோக் ஆயுக்தால அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும்தான் தண்டனையா, இல்ல இந்த பெருநிறுவனங்கள் மேல எந்த ஒரு இது வரப்போகுது? அவர்கள் என்ன குற்றவாளிகள் இல்லையா? போர்ட் ஆஃப் டைரக்டரா 7 பேருக்கு மேல வைத்திருக்கிறவர்கள் அனைவருமே இதுக்குள்ள வருவாங்க, லோக் ஆயுக்தாக்குள்ள வருவாங்க. அதுல எல்லாம் மாற்றுக்கிறது வேண்டிய இல்ல. மக்களின் அடிப்படை சந்தேகம், எந்த நீதி அமைப்பு எவ்வளவு நீங்க புதிதாக கொண்டு வந்தாலும் அது மேல் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அது ஒழுங்கா செயல்படுமா? எந்த ஒரு இதுலயும் ஏற்றவங்க வந்து சுத்த மனசுத்தியோட ஏற்றது இல்ல. இது வந்து மக்களுக்காக அது ஒரு சட்டம். நாட்டில் ஊழல் ஒழிய வேண்டும், உண்மையான வரிப்பணம் அனைவரும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இதே சுத்தியோடு செய்யறது இல்ல. நாளைக்கு நம்ம இதுல மாட்டிக்குவோம், நம்ம எல்லாம் ஊழல் செஞ்சுட்டு இருக்கிறவர்கள் நாம் இதை மாட்டிக்குவோமோ அப்படிங்கறதுக்காக இவர்களுக்கு எப்படி எல்லாம் ஓட்டைகள் வைத்து அதை உருவாக்க முடியுமோ அப்படி உருவாக்குறாங்க. அதனாலதான் இந்த பிரச்சனையே வருது. சட்டத்தினுடைய அடிப்படை பற்றி தெரியாமல் பேசுவது எந்த சட்டமும் மக்களுக்கு அயற்றப்படுவதுதான். அந்த சட்டம் மக்களுக்கு பயன்பட மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்ப அரசமைப்பு சட்டம் ஏற்றினாங்க. அரசமைப்பு சட்டத்துல எவ்வளவு சிக்கல் இருக்குது. இன்றைய மத்திய அரசே வந்து சோசியலிஸ்ட் செக்குலர் வார்த்தையை எடுத்துட்டாங்க. எடுத்து கேட்டதுக்கு வந்து நாங்க பழைய ஒரிஜினல்ல காட்டணும்ன்றாங்க. ஆக இப்படி வந்து எல்லாவற்றிலும் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது எதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு காரணம் எல்லாம் போயிடும். எவ்வளவு சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்பெல்லாம் பார்க்கிறோம், தடுப்பு காவல் சட்டங்கள்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் தடுப்பு காவல் சட்டம் இப்போது இந்தியர்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவையெல்லாம் தவறான சட்டங்கள் தான். ஒன்றே ஒன்று, அறத்தின் வழியில் வாழாத அரசியல்வாதிகளுக்கு எந்த சட்டம் கிடுக்கு இப்படி போடுமோ அந்த சட்டங்களை எல்லாம் பொதுமக்கள் அமோகமாக வரவேற்பார்கள் என்பதே உண்மை. உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கு மிக்க நன்றி. நாளை மற்றொரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.